இந்த சரோ, நான் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா சரோ? நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டு சரோ. என்ன சரோ அமைதியாயிட்ட? என்னையே பாக்குற? ஆச்சரியமா இருக்கு. என்னை பத்தி நீ மோசமா நினைக்கிறல்ல? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நீ நினைக்கலாம் நான் ரொம்ப கோவக்காரன், எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறேன், பொறடா அப்படி இப்படின்லாம். நினைச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு உண்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உனக்கு வருத்தம் வர மாதிரி பல தடவை நான் நடந்திருக்கேன், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் வச்சு என்ன அயோக்கியம் நினைச்சிடாத. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கோவம் வரும், அவ்வளவுதான். ஆனா உண்மையாவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சரோ, நம்ம 1000 தான் அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் பேசாம இருந்துடவும் முடியாது, பிரிஞ்சு போயிடவும் முடியாது. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, புருஷன் பொண்டாட்டி. என்ன சரோ, நான் எவ்வளோ பேசுறேன், பதிலே காணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சில சமயத்துல நீங்க நடந்துக்கிறது... போனதெல்லாம் மறந்துடு ப்ளீஸ். இனிமே உன் மனசு நோக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், சரியா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளில போறோம். எங்க போறோம் நீயே டிசைட் பண்ணி சொல்லு. கோயிலுக்கு. ஐயய்யா, இவ்வளோ பெரிய மெட்ராஸ்ல எத்தனை இடம் இருக்கு, சினிமா, பார்க்கு, அது இதுன்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலா? வேற ஏதாவது சொல்லு. நீங்களே சொல்லுங்க. பீச். பீச் அழகா இருக்குல்ல? முதல்ல பீச் போறியா? இல்ல, நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு தடவை வந்திருக்கேன். நீங்க அடிக்கடி வருவீங்களா? அப்பப்போ வருவேன், தனியா தான் வருவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைல்ல. போறமா நின்று போற வர லவ் ஜோடிகளெல்லாம் பொறாமையோட பார்ப்பேன். பொறாமையாவா? ஏன்? நான் தனியா இருக்கேன்ல, அந்த பொறாமை தான். ரொம்பவும் ஏக்கமா இருக்கும் சரோ. நமக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைச்சு கல்யாணம் ஆகி நம்மளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பீச்சுக்கெல்லாம் வரமாட்டோமான்னு மனசு புழுங்கி போய் ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்பேன். நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? எங்க சரோ, சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, போட்டுக்க சட்டை இல்லை, இதில் காதல் எங்கேருந்து வரும்? வசதி, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு ஒரு தகுதி. எனக்கெல்லாம் காதலிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கே கஷ்டம். காலையில் வீடு வீடாக போய் பேப்பர் போடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கடைக்கு போய் எடுப்படி வேலை செய்வேன். அப்போல்லாம் பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாக வரணுங்கிற ஒரு வெறி தான் வந்தது. காதல் வரவே இல்லை. உங்க கடந்த காலத்தை கேட்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. நான் இந்த மாதிரி இது வரைக்கும் மனசு விட்டு பேசினதே இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஐயா, அம்மாக்கு பூ வாங்கி கொடுங்க. ரொம்ப அக்கறையோ? முளை எவ்வளோ? முழம் 5 ரூபாய் தான். என்னது 5 ரூபாவா? நம்ம பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி கணக்கு பாக்குறீங்களே. சரி, ஒரு 10 ரூபா தரேன், 3 முழம் தான். தள்ளி வெட்டு. கூடவே அளந்திருக்கேன். ஐயா, நீங்களே அம்மா தலையில பூ வச்சு விடலாம்ல.
அவ்வளோ அக்கறை இருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டியதானே? பிரிந்து சாப்பாடு போடுற அளவுக்கு எனக்கு வசதி இருந்தா நான் ஏன் இப்படி பூ வித்து பிழைக்க போறேன்? ஏதோ பிரியத்துல சொல்றேன், வச்சு விடுங்களேன். நீ போமா, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. சரி திரும்ப.